அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வியாபாரம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள், சட்டதிட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது கனி வர்க்கங்களை விற்பனை செய்வதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை என்ன? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஒரு மரத்தையோ, அதாவது ஒரு பேரீச்ச மரத்தையோ அல்லது வேறு மரங்களையோ ஒருவர் என்ன செய்கிறார்? விலைக்கு வாங்குகிறார். இவ்வாறு விலைக்கு வாங்கக்கூடிய நேரத்திலே பொதுவாக அடிப்படையாக அந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனிகள் யார் விற்பனை செய்கிறாரோ, யார் அந்த மரத்தை விற்கிறாரோ அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒரு சிறிய வித்தியாசத்தை கொடுக்கிறார்கள். அதாவது அந்த மரத்தை வாங்கக்கூடிய ஒரு பேரிச்ச மரத்தை வாங்குகிறாரு, அல்லது ஒரு பலா மரத்தை வாங்குகிறாரு, அல்லது ஒரு மாங்காய் மரத்தை வாங்குகிறாரு, எப்படியாவது ஏதாவது ஒரு மரத்தை வாங்குகிறார் என்று சொன்னால் வாங்கக்கூடிய நபர் ஏதாவது நிபந்தனை வைக்கிறார். அதாவது அதில் இருக்கக்கூடிய பழம் எனக்கு வேணும், அல்லது அந்த பழத்திற்குரிய தொகையை நான் கொடுக்கிறேன் என்று நிபந்தனை வைப்பாரையானால் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த விற்கக்கூடியவர் அந்த கனிகளை என்ன செய்யலாம்? வாங்கக்கூடியவருக்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று சொன்னால், அந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனிகள் யாருக்குத்தான் சொந்தமானது? யார் விற்பனை செய்கிறாரோ அவருக்கே சொந்தமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிகளை விற்பனை செய்வதிலே நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் பாஅ நஹ்லன் قد أبرت فثمرها للبائع إلا أن يشترط المبتاع என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதாவது மரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பேரீச்ச மரத்திலே இருக்கக்கூடிய கனிகள் இயல்பாகவே யாருக்குரியது என்று சொன்னால், யார் அந்த மரத்தை விற்பனை செய்கிறாரோ அவருக்கு உரியது. வாங்கக்கூடியவர் எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அடிப்படையிலேயே என்ன செஞ்சிடும்? அவருக்கு அது சொந்தமானதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிகளையும் மரத்தோடு சேர்ந்து விற்பதற்குண்டான அந்த வழிமுறையை இஸ்லாம் எவ்வாறு காட்டி தந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் வட்டி, ரிபா. இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். வட்டி என்பது இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க? இந்த வட்டியை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நியாயம் கற்பிக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறதா என்று பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை முற்றிலுமாக தடை செய்து இருக்கிறது. இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கப்படாத ஒன்றாக நமக்கு வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். இப்படி இந்த மார்க்கம் இந்த வட்டியை எந்த அடிப்படையிலே நிராகரிக்கிறது, இதை ஹராமாக்குவதற்குண்டான காரியங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வட்டி அப்படிங்கிறத எதை வைத்து நிர்ணயம், அதனுடைய வரையறை என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வகை பணத்தில் அல்லது பொருளில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு, இதைத்தான் வட்டி என்று இஸ்லாமிய மார்க்கம் வரையறுத்து கூறுகிறது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி,
ஒரு மதிப்பை விட அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அது வட்டி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுத்து இருக்கிறார். இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வட்டி இருக்கிறது. ஒன்று மிகை வட்டி, இன்னொன்று தாமத வட்டி. இந்த 2 வட்டிகளையும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தடை செய்திருக்கிறார்கள். அதில் முதலாவது மிகை வட்டி. இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இதனுடைய தன்மை எப்படி? இந்த மிகை வட்டி அப்படின்னு சொல்றது, ஒரு வகையான பொருளை என்ன செய்கிறாங்க, வட்டிக்கு கொடுப்பார்கள். கொடுக்கக்கூடிய அதே பொருளை கொடுத்ததை விட அதிகமாக என்ன செய்வது, திரும்ப பெற்றுக்கொள்வது. இதுதான் மிகை வட்டி என்று சொல்வார்கள். அதாவது குறிப்பாக நாம் உதாரணமாக சொல்ல போனால், ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு மூட்டை கோதுமையை என்ன செய்கிறாரு, வட்டிக்கு கடன் கொடுக்கிறார். ஒரு மூட்டை கொடுக்கிறார். ஆனால் வாங்கக்கூடியவர் திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? 1.25 மூட்டையாக கொடுக்கணும். அப்போ அதே பொருள், அதே கோதுமை தான். ஆனால் வாங்கினது என்னது, ஒரு மூட்டை, திருப்பி கொடுக்கிறது 1.25 மூட்டை. அப்போ ஒரே பொருள், அந்த கோதுமை அளவில் என்ன ஆகிறது, அதிகமாக திரும்ப பெறப்படுகிறது. அதே போல ஒரு மனிதர் ஒரு சா அளவு பேரிச்சம்பழத்தை ஒருவருக்கு என்ன செய்கிறாரு, கடனாக கொடுக்கிறார். திருப்பி வாங்கும்போது எப்படி வாங்குறாரு, 1.25, அதாவது 1.25 சா அளவு என்ன செய்கிறார், பேரிச்சம்பழத்தை திரும்ப வாங்குறார். அதாவது கொடுத்ததை விட அதிகமாக திருப்பி வாங்குகிறார். அதே போல பணமாக கொடுப்பதாக இருந்தால் ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு வெள்ளி, 1 அவுன்ஸ் வெள்ளி என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார், கடனாக கொடுக்கிறார். 1 அவுன்ஸ் கொடுக்கிறாரு. ஆனால் திரும்ப வாங்கும்போது அந்த 1 அவுன்ஸோட சேர்த்து 1 திரகத்தையும் என்ன செய்கிறாரு, எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறார். இதே பண ரீதியாக நாம் சொல்ல போனால், ஒருவர் 1000 ரூபாய் என்ன செய்கிறாரு, கடன் கொடுக்கிறார், வட்டிக்கு கடன் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், திருப்பி அவர் செலுத்தும் போது 1200 ரூபாயாக என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். இப்படி ஒரே பொருள்ல அதிகரித்து வாங்கப்படுவது, திரும்ப அதிகரித்து வாங்கப்படுவது, கொடுக்கும்போது ஒன்றும் திரும்ப வாங்கும்போது ஒன்றும் இருக்கும் என்று சொன்னால், இது மிகை வட்டியாக அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது. இந்த முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், தடை செய்திருக்கிறான். இரண்டாவதாக ரிபா அன்-நஸீஆ. இது தாமதமாக பெறப்படக்கூடிய வட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு முறை. இதில் 2 விதமான முறைகளில் என்ன செய்கிறாங்க, இந்த வட்டியை பெறுகிறார்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், அறியாமை காலத்தில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த அரபுகளிடத்திலே இருந்த வட்டி முறை, இந்த முறை ஆரம்பத்திலே என்ன செய்திருக்கிறது, அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அந்த முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅக்குலு ரிபா அல்ஆஃபம் முதாஅஃபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, பன்மடங்காக பல்கி பெருகக்கூடிய வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டியை என்ன செஞ்சிருக்கிறான், தடை செய்திருக்கிறான். அப்ப இது எப்படிப்பட்ட நிலையில இருக்கும் என்று சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, கடனாக ஒன்றை வாங்கி இருக்கிறார். ஏதாவது ஒன்றை, ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ அல்லது ஒரு தானியத்தையோ ஏதாவது ஒன்றை என்ன செஞ்சிருக்கிறாரு, கடனாக வாங்கி இருக்கிறார். அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒரு தேதியை என்ன செஞ்சிருப்பார், அவர் கொடுத்திருப்பார். இந்த தேதிக்குள்ளார நீங்க என்ன செய்யணும், எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அப்ப அந்த தேதி வரக்கூடிய நேரத்தில் அவரால் என்ன செய்ய முடியல, திருப்பி அதை செலுத்த முடியவில்லை. அப்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, எக்ஸ்ட்ரா நாள் கொடுக்கிறார். அதாவது அந்த திருப்பி கொடுக்க வேண்டிய தேதியை அதிகரித்து கொடுத்து விட்டு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தோடு சேர்த்து கொஞ்சம் பைசாவே என்ன செய்யறாரு, கூட்டுறாரு. உதாரணத்துக்கு சொன்னா, ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறார். அதை நான் என்ன செய்வேன், 1 மாசத்துல திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி
ஒரு இடத்துல வாங்கிட்டு போகிறாரு. அந்த 1 மாத காலம் வருது, அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய டேட்டு வருது. அப்போ அவர் திருப்பி கொடுக்க அவரால் என்ன செய்யலை, முடியலை. அப்போ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், இந்த பணம் கொடுத்தவர் இன்னும் 1 மாதம் டைம் கொடுத்து என்ன செய்வார், திருப்பி கொடுக்கும்போது 1500 ரூபாவா என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும். இப்படி என்ன செய்வாங்கன்னா, இது காலத்தை நீட்டி 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 அந்த ரூபாய் என்ன செய்யப்படுகிறது, அதிகமாக என்ன செய்யப்படும், திருப்பி தருவதற்கு நீட்டிக்கொண்டே செல்லுவார்கள். அப்போ 1000 ரூபா வாங்கக்கூடியவன் கொஞ்ச காலம் அவன் தாமதப்படுத்தி ரிட்டர்ன் கொடுக்குறான்னா அவன் வாங்கியதை விட வட்டி என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். 5000 ரூபா, 6000 ரூபா, 7000 ரூபாய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த முறையை அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்து இருக்கிறார்கள். இரண்டாவது முறை என்ன சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறார், தங்கம் அல்லது வெள்ளி இது போன்ற நாணயங்களில் ஏதாவது ஒன்று என்ன செய்கிறாரு, கடனாக கொடுக்குறாரு. அல்லது கோதுமை, வார்கோதுமை, பேரிச்சம்பழம் அல்லது ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருளை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் வட்டிக்கு விற்கிறாரு. அவர் விற்கக்கூடிய அந்த பொருளை அவர் என்ன செய்ய வேண்டும், திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன செய்யறது, அதிகமாக திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படுவதை அதற்கும் ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு விலை நிர்ணயத்தை என்ன செய்கிறாங்க, நிர்ணயிக்கிறார்கள். அப்போ அவ்வாறு கொடுக்கப்படுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை நாம் கொடுத்து அதற்கு பகரமாக அதிகமான பொருளை நாம் என்ன செய்வது, பெற்றுக்கொள்வது, அதற்கு நிகராக பெற்றுக்கொள்ளாமல் அதிகமாக பெற்றுக்கொள்வது. அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருவர் என்ன செய்கிறாரு, பேரித்தம்பழங்களை என்ன செய்கிறாரு, கடனாக கொடுக்குறார். அப்போ ஒரு 100 கிலோ என்ன செய்கிறாரு, பேரிச்சம்பழம் கொடுக்குறார். ஆனால் அவர் திரும்பி வாங்கும் பொழுது பேரிச்சம்பழத்தை வாங்குறது இல்லை, என்ன செய்கிறாரு, அதற்கு பகரமாக வேற பொருளை, அதாவது ஒரு 100 கிலோ என்ன செய்கிறாரு, உலர் திராட்சையை வாங்குறார், அல்லது ஒரு 100 கிலோ கோதுமையை வாங்குறார். அப்போ இந்த இரண்டும் என்ன ஆகுன்னு சொன்னால் கிலோ அடிப்படையில் ஒன்றா தான் இருக்குமே தவிர மதிப்பு ரீதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக வரக்கூடிய அந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கு. அப்போ ஒரு 100 கிலோ பேரிச்சம்பழமும் 100 கிலோ கோதுமையும் என்ன செய்யாது, ஒரே அளவு கொண்டதாக இருக்காது, ஒரே மதிப்பு கொண்டதாக இருக்காது. இப்போ 100 கிலோ பேரிச்சம்பழத்துக்கு 100 கிலோ பேரிச்சம்பழத்தை ரிட்டர்ன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது, வட்டி ஆகாது. இதே 100 கிலோ பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக 100 கிலோ கோதுமையை திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யுது, அந்த கோதுமை மதிப்பு அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், அதிகமாக அதனுடைய மதிப்பு இருக்கிற காரணத்தினால இத்தகைய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதே போல் உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு 10 திரகம் கொடுக்குறாரு. அதாவது திரகம் அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு தங்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ரிட்டர்ன் வாங்கும் பொழுது தங்கத்தை வாங்காமல் அதிகமாக, அதை விட அதிகமான மதிப்பில் இருக்கக்கூடிய ஒன்றை திரும்ப வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் இது வட்டி. இந்த முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் இத்தகைய வட்டி முறையை என்ன செஞ்சிருக்கிறான், தடை செய்து இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறான், எந்த அளவிற்கு இந்த வட்டி அல்லாஹுடைய பார்வையில் மிக கடுமையானதாக பார்க்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறோம், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் இந்த வட்டி வியாபாரம் அல்லது வட்டி தொழில் என்பது எந்த ரீதியிலே இருந்தாலும் சரி அது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான்.
அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மற்றொரு வசனத்திலே குறிப்பிடக்கூடிய நேரத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅக்குலு ரிபா அضعافا مضاعفا, அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே, இரட்டிப்பாக்கப்பட்ட உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய அந்த வட்டியை நீங்க என்ன செய்யாதீங்க, உண்ணாதீர்கள். எந்த விதத்தில் உங்களுக்கு வட்டி வந்தாலும் நீங்க கொடுக்கிறதை விட அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்பட்டது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபஹு. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். யாரை என்று சொன்னால் வட்டியை உண்பவர்கள், வட்டிக்கு விடுபவர்கள், அதே போன்று வட்டிக்கு சாட்சி சொல்பவர்கள், வட்டி கணக்கு எழுதுபவர்கள், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல வட்டியினுடைய அந்த விபரீதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே திர்ஹமுன் ரிபன் யாக்குலு ரஜுலு வஹுவ யஅலமு அஷத்து மின் 36 ஜீனா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு திர்ஹம் ஒருவன் வட்டியை சாப்பிடுவது என்பது 36 பெண்களோடு விபச்சாரம் செய்வதை விட அதிகமான தண்டனைக்குரியது என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு கடுமையானது என்று பாருங்கள். இந்த வட்டியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறார்கள். அதனுடைய பாவத்தை பற்றி சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு 36 முறை விபச்சாரம் செய்வதையும் விட ஒரு திரகம் வட்டி வாங்கி சாப்பிடுறது என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த வட்டி என்பது பல்வேறு வழிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரவி கிடக்கிறது. இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் அர்ரிபா ஸலாஸத்துன் வ ஸபஊன பாபன், இந்த வட்டிக்கு எத்தனை வழி இருக்கிறது என்று சொன்னால் 73 வாயில்கள் இருக்கிறது. ஐஸருஹா மிஸ்லு அன் யன்கஹி ரஜுலு உம்முஹு, அதில் மிக குறைவானது என்னவென்று சொன்னால் ஒரு மகன் தாயை திருமணம் செய்வதற்குண்டான தண்டனைக்கு நிகரானது. இதுதான் மிக குறைவானது. வட்டியினுடைய அந்த தண்டனை இருக்கிறது அல்லவா, அதுல மிக குறைவான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மகன் ஒரு தாயை திருமணம் செய்தால் எத்தகைய தண்டனைக்கு உண்டாவானோ அத்தகைய ஒரு பாவமாக மிக குறைவானதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. அதுல மிக பெரியது என்னவென்று சொன்னால் வ இன்ன அர்பர் ரிபா இர்து ரஜுலில் முஸ்லிம், ஒரு முஸ்லீமினுடைய மானத்தை ஒருவன் வாங்குகிறான் என்று சொன்னால் அதுதான் வட்டியிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள், மிகப்பெரிய வாயில் என்று சொன்னார்கள். இப்படி இந்த வாயில்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கடுமையை, எந்த அளவிற்கு இந்த வட்டி அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வட்டியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களில் ஒன்றாகவும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது சஹாபாக்களை நோக்கி சொல்லுகிறார்கள், இஜ்தனிபுஸ் ஸப்அல் மூபிகாத், நீங்கள் 7 விஷயங்களை, 7 மிகப்பெரிய பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அங்கே இருந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், காலூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, மாஹுன்ன, அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ்,
அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, வஸ்ஸிஹர் சூனியம் செய்வது, வகத்லு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் நியாயமான முறையின்றி, எந்தவித நியாயமும் இன்றி ஒருவரை கொலை செய்வது, வஆக்லு ரிபா வட்டியை உண்பது, வஆக்லு மாலில் யதீம் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்து உண்பது. இறுதியாக சொன்னார்கள் வதவல்லா யௌமுஸ் ஸஹ்ஃப், அதே போன்று போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது, போருக்கு போய் எதிரிகளை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுவது பெரும்பாவம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகத்ஃபுல் முஹ்ஸினாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு சொல்வது. இந்த ஏழையும் பெரும் பாவங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பெரும் பாவங்களில் ஒன்றாக எது இருக்கிறது? வட்டி இருக்கிறது. வட்டியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவத்தில் ஒன்றாக சொல்லுகிறார்கள். இந்த பெரும்பாவத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களுக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அப்படிப்பட்ட மிக கடுமையான தண்டனைக்குண்டான அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட இந்த வட்டியை நாம் எந்த புறத்தில் இருந்து நம்மிடத்திலே வந்தாலும் அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முற்றிலுமாக அந்த வட்டியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.